குட் மார்னிங் கேர்ள்ஸ். நம்ம இந்த தினத்திலேருந்து பார்க்க போகிறது கணக்கு பதிவுங்கிற தலைப்பில் படிக்க போகிறோம். அந்த கணக்கு பதிவுங்கிற சப்ஜெக்டில் முதல்ல நமக்கு அரசாங்கம் கொடுக்கப்பட்ட தலைப்பு முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள்ங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அப்போ உனக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது முழுமை பெறாத பதிவேடு என்றால் என்ன, முழுமை பெறாத பதிவேடு என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். பதிவேடுகள் அப்படின்னு சொல்லும்போது கணக்குகளை பதிவு செய்ய பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் தான். நம்ம எல்லாருமே 11th அக்கௌண்டன்சி புக் யூஸ் பண்ணுறதுக்கு, நோட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பழகிருக்கிறோம். இந்த நீ பயன்படுத்தக்கூடிய அக்கௌண்டன்சி நோட்டில் ஒவ்வொரு நிறுவனமும் தாங்கள் பராமரிக்கக்கூடிய கணக்குகளை அவங்களுடைய வசதிக்கேற்ப பதிவு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஏடு பதிவேடுகள் என அழைக்கலாம். இந்த பதிவேடுகளில் சரியான முறையில் முழுமையான தகவல்களையும் பதிவுப்படுமேயாயின் அது முழுமை பெற்ற பதிவேடுகள் என அழைக்கலாம். இப்போ முழுமை பெறாத பதிவேடுகள், இப்போ நீ சப்போஸ் எடுத்துக்காட்டாக நீ நானும் எடுத்துக்க, நம்மளுடைய வீட்டு வரவு செலவுகள் அல்லது இப்போ உனக்கு பேக்கெட் மணி அவங்க அம்மா ஒரு 500 அல்லது ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு 100 கொடுக்கலாம் இல்லையா. இதுக்கான செலவுகளை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தந்துட்டு இம்மா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீ என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன செலவுகளை செஞ்சான்னு சொல்லிட்டு நம்மளுடைய நினைவு குறிப்புக்காக நம்ம டைரி எழுதியிருப்போம் இல்லையா. என்னென்னதுக்கு என்ன செலவுகள் கொடுத்தோம், இன்னைக்கு கேன்டீனுக்கு இவ்வளோ செலவு கொடுத்தோம், நோட்டு வாங்கினேன், பென் வாங்கினேன், இப்படி சின்ன சின்ன செலவுகளை குறித்து வைத்து நம்ம தந்த தொகைக்கும் நம்ம கையில் உள்ள இருப்பு தொகைக்கும் உள்ள வித்தியாசங்களை பரண்ட்டை கட்டுறக்காண்டி நீ எழுதுறது என்ன செய்யறன்னா கணக்கேடுகள்ங்களா. அதையுமே உன்னுடைய சொந்த கணக்கு இல்லையா. இது உன்னுடைய வசதிக்கேற்ப எந்த விதிமுறையும் பயன்படுத்தாமல் வாங்கினது, செலவழித்தது, இருப்பு இப்படின்னு கொண்டுட்டு கணக்கை காட்டுவா. இப்போ வணிக நிறுவனங்கள் பராமரிக்கக்கூடிய ஏடுகள், அவங்க பராமரிக்கக்கூடிய ஏடுகளுடைய முக்கியத்துவம் என்னங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். முழுமை பெறாத பதிவேடுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நிறுவனம் பதிவு செய்யப்படக்கூடிய ஏடுகள் சரியான கணக்கு பதிவியலின் விதிப்படி அவைகள் முழுமை பெறவில்லை. அப்போ நீ இப்போ கொஸ்டின் பண்ணலாம், முழுமை பெறாத கணக்கு பதிவேடுகள்னு சொல்கிறோம், முழுமை பெறாத கணக்குகள் அப்படின்னு சொன்னால் என்ன, அப்போ முழுமை பெற்றிருந்தா என்னங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் உனக்கு இல்லையா. இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காண்டி நீ 11th பாடத்தை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். 11th ஃபஸ்ட்டு நம்ம படிக்கும் பொழுது என்ன பண்ணுவான்னு சொன்னால் குறிப்பேட்டு பதிவுகள்ங்கிற கணக்குகளை படிச்சிருப்போம் இல்லையா. இந்த குறிப்பேட்டு பதிவுகளை போடுவதற்கு உறுதுணையாக உள்ள கணக்கியலின் அடிப்படை விதிகள் அல்லது கணக்கியலின் பொன்னான விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை படித்து ஒரு 3 வித விதிகளை படித்த பின்னர் தான் உன்னால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, குறிப்பேட்டில் பதிவு செய்ய முடிஞ்சு இல்லையா. அப்போ இந்த ஒவ்வொரு வணிக நிறுவனமும் வணிக நடவடிக்கைகளை கணக்கு பதிவியலின் விதிகளை கொண்டு பதிவு செய்யப்பட வேண்டும். அப்போ இந்த கணக்கு பதிவியலின் விதிகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டில் நீ தெரிஞ்சுக்க, கணக்கு பதிவுகளின் விதிகள் 3 வகையாக பிரிக்கிறோம். 3 வித கணக்குகள்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் 11th இல்லையா. தெரிஞ்ச பிள்ளைங்க யாரான்னு சொல்லலாமா? சரி, நான் சொல்கிறேன், சரியாக கவனிச்சிக்கங்க. 3 வித கணக்குகள்: ஆள்சார் கணக்கு, பெயரளவு கணக்கு, சொத்து கணக்கு. ஆள்சார் கணக்கு, பெயரளவு கணக்கு, சொத்து கணக்குன்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? சரி, ஆள்சார் கணக்கினுடைய விதி பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. பெயரளவு கணக்கின் விதி செலவுகளும் நட்டங்களும் பற்று வைக்கப்பட வேண்டும். செலவுகளும் நட்டங்களும் பற்று வைக்கப்பட வேண்டும். வருமானங்களும் ஆதாயங்களும் வரவு வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அடுத்ததாக சொத்து கணக்கின் விதிகளின்படி உள் வருவனவற்றை பற்றுவை, வெளி செல்வனவற்றை வரவுவை. இப்படிங்கிற 3 வித கணக்குகளின் தன்மைகள்,
கணக்குடைய விதிகளை பற்றி நம்ம 11th படிச்சிருக்கிறோம். இதுதான் உனக்கு அக்கௌண்டன்சி பேசிக் பிரின்சிபல்னு சொல்லுவோம். இந்த அடிப்படை விதிகள் தான் நீ பிகாம் போனாலும் இந்த 3 விதிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணி கணக்கில் செய்கிறோம். எம்காம் படித்தாலும் இது தான் செய்கிறோம். ஒரு வணிக நிறுவனம் எத்தனை வணிக நிறுவனமாக இருப்பினும் வணிகத்தன்மை கணக்குகளை பதிவு செய்யும்போது இந்த 3 விதிகளின் அடிப்படையாக கொண்டு தான் அந்த நிறுவனத்தினுடைய லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன என்பது ஆணித்தரமாக நம்ம கற்றுணர்ந்த 11th பாடத்திலே படிச்சிருக்கோம் இல்லையா. அதை தொடர்ச்சியாக தான் முழுமை பெறாத பதிவேடுகளுக்கு நம்ம போகிறோம். அப்போ முழுமை பெற்றிருப்பே ஆயின் கணக்கு பதிவினுடைய விதிகளின்படி நமக்கு பார்த்தோம். விதிகள் சொல்லும்போது நல்லா நீ நோட் பண்ணனா 2 தன்மைன்னு சொன்னோம் இல்லையா. பற்றுத்தன்மை, வரவுத்தன்மை. பற்றுவை பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவு. அப்போது ஒவ்வொரு கணக்கு, அதாவது ஒவ்வொரு வணிக நடவடிக்கையிலும் 2 தன்மைகள் உண்டு. ஒவ்வொரு வணிக நடவடிக்கையிலும் 2 தன்மைகள் உண்டு. பற்றுத்தன்மை, அடுத்தது வரவுத்தன்மை. பற்றுத்தன்மை, அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம், வரவுத்தன்மை. பலன் பெரும் தன்மை பற்றுத்தன்மை எனவும், பலன் பெரும் தன்மை பற்றுத்தன்மை எனவும், பலன் தரும் தன்மை வரவுத்தன்மை எனவும் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போங்கிறோம். இப்போ ஒவ்வொரு வணிக நடவடிக்கையிலும் காணப்படுகிற 2 தன்மைகளையும் முறைப்படி பதிந்து வருவதுதான் இரட்டை பதிவு முறை. ஒவ்வொரு வணிகத்தன்மையிலும் 2 தன்மை உண்டுன்னு சொல்கிறோம், பற்றுத்தன்மை, வரவுத்தன்மை. இந்த 2 தன்மையும் நம்ம அடிப்படையாக கொண்டு குறிப்பேட்டில் பதிவுக்கூடிய முறை என்ன சொல்லணும்னா இரட்டை பதிவு முறை. இந்த இரட்டை பதிவு முறை தான் ஒரு முழுமை பெற்ற பதிவு முறை என அழைக்கப்படுகிறது. இரட்டை பதிவு முறை தான் ஒரு முழுமை பெற்ற பதிவு முறை என அழைக்கப்படுகின்றன. அப்போ இந்த இரட்டை பதிவு முறை முழுமை பெற்றதின் அடிப்படையில் நம்ம குறிப்பேற்ற ஒரு எடுத்துக்காட்டு உனக்கு புக்கில் இருந்து நான் சொல்கிறேன். அரைகலன் வாங்கியதுன்னு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நடவடிக்கை அரைகலன் வாங்கியது. இப்போ இந்த அரைகலன் வாங்கியதுங்கிறது வணிக நடவடிக்கை. இந்த வணிக நடவடிக்கையில் நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால் அரைகலன் ஒரு சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. எனவே சொத்து கணக்கின் விதிப்படி உள் வரணுவற்றை பற்றுவை. அரைகலன் கணக்கு பற்று. அரைகலன் வாங்கும்போது நம்ம என்ன கொடுப்போம், பணம் செலுத்துவோம் இல்லையா. எனவே பணம் என்பது ரொக்கத்தை குறிக்கும். ரொக்கம் ஒரு சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. எனவே சொத்து கணக்கின் விதிப்படி வெளி செல்வனவற்றை என்ன செய்யணும், வர வைக்கப்பட வேண்டும். எனவே அரைகலன் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. இப்படி 2 தன்மையும் அந்த நிறுவனம் பதிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இரட்டை பதிவு முறையை பின்பற்றி இருக்கிறார்கள். அப்போ இது என்னென்னா முழுமை பெற்ற பதிவு முறை என நாம் என்ன சொல்லலாம், திட்டமும் தெளிவுமாக கூற முடியும். இப்போ இதே இதில் முழுமை பெறவில்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஒவ்வொரு வணிக நிறுவனமும் ஏதேனும் ஒரு பற்றையோ அல்லது வரவையோ பதிந்துவிட்டு மற்றதை விட்டு விடுவார்களே ஆனால் அது என்ன சொல்லிடலாம், முழுமை பெறாத பதிவு என அழைக்கலாம். இப்போ ரொக்க கணக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ரொக்க கணக்கை வரவில் எழுதியிருப்பாங்க. ஆனால் அரைகலன் கணக்கு என்ன செஞ்சிடுறாங்க, பற்றில் எழுதுறதுக்கு மறந்துடுறாங்க, விட்டுடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நமக்கு இது என்ன பதிவு முறைன்னு சொல்கிறோம், முழுமை பெறாத பதிவு என அழைக்கலாம். முழுமை பெறாத பதிவு என அழைக்கப்படுகிறது.